ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, அட்சய திருதி என்று சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன, அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வருடத்தில் இந்த 2 நாட்களில் கண்களை மூடிக்கொண்டு நல்ல காரியங்களை செய்யலாம். நம் வாழ்க்கையில் நிறைய லாபங்கள் கிடைக்க வேண்டும், நிறைய பணம் வர வேண்டும் என்றால் புது விஷயங்களை இந்த 2 நாட்களில் துவங்கலாம். ஒன்று விஜயதசமி நாள், இன்னொன்று அட்சய திருதியை. உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அபரிமிதமாக வளர்ச்சியை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் இந்த அட்சய திருதியை நாளில் நீங்கள் செய்யலாம். நீங்கள் தொட்ட காரியம் பல மடங்காக விருத்தியடையும், வெற்றியடையும். நிறைய நஷ்டங்களில் இருந்து நம்மை வெளியில் மீட்டு கொண்டு வரக்கூடிய திதிதான் இந்த அட்சய திருதியை. இந்த நாளில் தங்கம் மட்டும்தான் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதில் இருந்தால் அதை அழித்து விடுங்கள். தங்கம் தவிர நாம் செய்யக்கூடிய இன்னும் சில விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கையில் அதி அற்புதமான நல்ல பலனை கொடுக்கும். அந்த விஷயங்கள் எல்லாம் என்னென்ன என்றுதான் இப்போது பார்க்க போகிறோம். நாளைய தினம் அட்சய திருதியை. நாளை நாம் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம். கூடவே நிறைய செல்வ வளத்தை பெறுவதற்கு சொல்ல வேண்டிய மகாலட்சுமி மந்திரத்தையும் தெரிந்து கொள்ள போகிறோம். இப்போது சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையுமே ஒரு மனிதன் நாளை கடைபிடித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. உங்களால் எது முடிகிறதோ இதில் 1, 2 செய்தால் கூட போதும். நல்லது உங்களுடைய வீடு தேடி வரும். அட்சய திருதி என்று கட்டாயம் ஒருவர் செய்ய வேண்டிய விஷயம் தானம். உங்களால் எந்த பொருளை வாங்கி முடியாதவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு தானம் கொடுக்க முடியுமோ கொடுத்து விடுங்கள். அட்சய திருதி என்று நீங்கள் தானம் கொடுத்தால் இந்த வருடம் முழுவதுமே நீங்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் இடத்தில் இருப்பீர்கள். அடுத்தவர்களிடம் கை நீட்டும் அளவிற்கு உங்களுடைய நிலைமை போகாது. பழச்சாறு, பழங்கள், ஒரு வாரத்திற்கு தேவையான மளிகை பொருட்கள், செருப்பு, குடை, இது போல பொருட்களை வாங்கி இயலாத ஒருவருக்காவது தானம் கொடுங்கள். வெயில் காலத்தில் நீர்மோர் கூட அட்சய திருதி என்று தானம் கொடுக்கலாம். கரும்புச்சாறு வாங்கி கொடுங்கள். தேனில் ஊற வைத்த நெல்லிக்காய் வாங்கி தானம் கொடுங்கள். நாளைய தினம் தேனில் ஊற வைத்த நெல்லிக்காயை நீங்களும் சாப்பிடுங்கள். இந்த தானங்களை செய்யும் போது உங்களுடைய வீட்டில் பொன் பொருள் தனதானிய சேர்க்கை அதிகரித்து மேலும் மேலும் தானம் செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் புண்ணியத்தையும் உங்களுக்கு சேர்க்கும். இது முதல் விஷயம். இரண்டாவதாக, அட்சய திருதி என்று புதியதாக சுப காரியங்களை துவங்கலாம். உங்களுக்கு எந்த விஷயங்களை புதியதாக இப்போது துவங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை இந்த அட்சய திருதி என்று துவங்கலாம். புது தொழில் துவங்குவது, புதியதாக ஏதாவது வேலை ஆரம்பிப்பது, நாளைய நாளில் நீங்கள் செய்யும் போது புது ஆரம்பம் அபரிமிதமாகவே விருத்தியை கொடுக்கும், அபரிமிதமான லாபத்தையுமே கொடுக்கும். புதியதாக இன்றிலிருந்து ஒரு மந்திரத்தை சொல்ல துவங்கலாம். புதியதாக இன்றிலிருந்து வாழ்க்கையில் முன்னேற ஒரு உறுதிமொழியை மேற்கொள்ளலாம். இது போல நல்ல விஷயங்களை என்று துவங்குங்கள், அது தடைபடாமல் இருக்கும். அட்சய திருதி என்று வீட்டிற்கு தேவையான உபயோகமுள்ள பொருட்களை வாங்கலாம். இப்போது உங்களுடைய வீட்டில் தேவைக்கு ஏற்ப ஏசி வாங்கணும், அப்படி இல்லை என்றால் சமையலறைக்கு மிக்சி வாங்கணும், கிரைண்டர் வாங்கணும். இது போல அத்தியாவசிய தேவைகளுக்கு பொருள் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அதற்காக இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவை இருந்தால் மட்டும் அனாவசிய செலவு எந்த நாளிலுமே நாம் செய்யக்கூடாது. உங்களுடைய வீட்டில் திருமணம் வைத்திருக்கிறீர்கள், சுப முகூர்த்தப்பட்டு வாங்க வேண்டும், தங்கம் வாங்க வேண்டும், வெள்ளி வாங்க வேண்டும், மெட்டி வாங்க வேண்டும் என்றால் அந்த மங்களகரமான பொருட்களை இந்த அட்சய திருதி நாளில் வாங்கலாம். இது தவிர கட்டாயம் கடன் வாங்கித்தான் தங்கம் வாங்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. சொல்ல போனால் கடன் வாங்கி அட்சய தினத்தில் தங்கம் வாங்கினால் அது உங்களுக்கு நிச்சயம் பெரிய அளவில் லாபத்தை கொடுக்காது, கஷ்டத்தை மட்டுமே கொடுக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அட்சய திருதி என்று முக்கியமாக கடன் வாங்கக்கூடாது, அடுத்தடுத்து கடன் பெருக துவங்கிவிடும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அட்சய திருதி என்று சிவன் கோவிலுக்கு சுத்தமான மஞ்சள் தூள் அல்லது மஞ்சள் கிழங்கு வாங்கி தானம் கொடுப்பது சிறப்பான பலனை தரும். சுவாமிக்கு மஞ்சள் நிற பூக்களையும் வாங்கி தானமாக கொடுக்கலாம். அட்சய திருதி என்று வீட்டிற்கு பயன்படுத்தும் மஞ்சள், கல்லுப்பு, பச்சரிசி, துவரம்பருப்பு, இது போல மளிகை பொருட்களை வாங்கினாலும் நன்மை தரும். வெள்ளை நிற மல்லிகை பூவை அட்சய திருதி என்று வாங்குவது சிறப்பு. இதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். அட்சய திருதி என்று என்ன மந்திரம் சொல்வது? மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வை நம் மீது விழுவதற்கு சொல்ல வேண்டிய அந்த ரகசிய மந்திரத்தை இப்போது தெரிந்து கொள்வோம். ஓம் லக்ஷ்மி தேவி மாம் சரணம் சரணம் பிரபத்யே. அட்சய திருதி என்று 27 முறை இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். மனதிற்குள்ளேயே அத்தனை சந்தோஷம் கிடைக்கும். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். அட்சய திருதி என்று இந்த மந்திரத்தை சொல்ல துவங்க வேண்டும். அடுத்தடுத்த நாட்களிலும் விடாமல் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வர
பொருளாதார ரீதியான நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். ஒருவேளை உங்களுக்கு தைரியம் வேண்டும் என்றால் அந்த மந்திரத்தில் லக்ஷ்மி என்ற வார்த்தையை எடுத்துவிட்டு துர்கை என்ற வார்த்தையை சேர்த்து இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஓம் துர்கா தேவி மாம் சரணம் சரணம் பிரபத்யே. கோழையாக இருப்பவர்களுக்கு தைரியம் கிடைக்கும். அதே போல பிள்ளைகளுக்கு படிப்பு தேவை என்றால் ஓம் சரஸ்வதி தேவி மாம் சரணம் பிரபத்யே. இப்படி கூட இந்த மாதிரி மந்திரத்தை சொல்லி மாற்றி சொல்லலாம். இது போல உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வளம் அதிகமாக உங்களுக்கு தேவைப்படுகிறது, அந்த வளத்தை வரமாக கேட்க இந்த ஒரு மந்திரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அட்சய திருதியன்று இப்படி ஒரு நல்ல விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மன மகிழ்ச்சியுடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.